பார்லிமெண்ட் வரைக்கும் அவங்க சாரீ வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்டாலில் வராங்கன்னா நீங்கள் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், மக்களுக்கு மென்மேலும் கொண்டு போய் சேரணும். ஸோ நம்ம கலெக்டரேட்டில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம், ஒரு சின்ன ஊர்கான ஸ்டால் தான் போட்டிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ எப்படி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வருதா அப்படின்னு கேட்டிருந்தப்போ நாங்கள் வந்து இங்கே கலெக்டரேட்டில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வாங்குறாங்கம்மா, இது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க ஃபாரினில் இருக்கிறாங்க, ஸோ அவங்க எல்லோரும் இந்த ஊர்காய் வந்து பார்சல் பண்ணி அனுப்ப சொல்லி கேட்குறாங்க, நாங்களே கொரியர் போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது நபார்டு இருக்கட்டும், அரசாங்கத்தும் இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள் வந்து தராங்க. அதை மென்மேலும் வந்து விரிவு பண்ணி அதில் வந்து சாதிக்கிறதுன்றது நம்ம மக்கள் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு கொடுக்குற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் முன்னுக்கு வரணும். தேங்க்யூ ஸோ மச். சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களே, அங்கங்கே முதல் ஒரு 3 மாதம் நடைபெறுது இந்த கடை, அந்த கான்செப்ட். அதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு கோயிலிருந்து வந்திருக்கும் கடை உரிமையாளருக்கும் நிறுவனத்தாருக்கும் வணக்கம். இதோட நோக்கம் எல்லாமே நம்ம ஐஸ்வர்யா மேடம் பேசலும் சரி, நம்ம நபார்டு சிஜிஎம் சார் பேசலும் சரி, பல்வேறு கட்டங்களாக எடுத்து வருகிறாங்க. இது என்னென்னா, கடந்த பார்லமெண்ட் முயற்சியில் 2022 நெய்தல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து நம்ம நபார்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. முதல்ல 30 ஸ்டால் வந்தாங்க, 80 வந்தாங்க, 100 ஆச்சு. வருஷம் போடுற அந்த கடை சொல்கிற மாதிரி 5 நாள் தான், இந்த 8 நாள், அந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கடையில் உள்ளது 6 to 10 மணி வரைக்கும் டைமில் இருந்தால் 2 மணி நேரத்தில் எல்லா பொருளும் காலியாகிடும். அவர் லாஸ்ட் டைமே அது முடிஞ்சோன்னா ஐடியா பண்ணார், போன பொங்கலுக்கே இங்கே போடணும், ஸ்டாலின் மாநில கான்செப்ட் போட போகிறோம்னு முயற்சி பண்ணார். அந்த முயற்சி பண்ணால் வந்து வெற்றி அடைஞ்சு வந்திருக்கு. அப்போ மக்கள்கிட்ட வந்து மார்க்கெட் அவர் வந்து சொன்னார், நாங்கள் நிறையா கிராமப்புறம் அதை ஸ்டார்ட் அப்னால் புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தமிழில் சொன்ன போனால் இப்போ தொழில் முன்னேறுவர்கள் வந்து எப்படி நம்ம தமிழக முதலமைச்சர் முயற்சியில் பல்வேறு அந்த கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும், நபார் வண்டி மூலமாக இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழுனா நிறைய லோன் கொடுக்குறாங்க, எந்த வங்கியினாலும் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்து வரல தான் ஒரு டெவலப் பண்ணி வர முடியும். அவங்க வந்து மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பொருளை வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்க முடியும், அது லாபம் கிடைக்கும், வாங்கின கடனையும் கட்ட முடியும், மானிய கடனாக இருந்தாலும். அதுக்கு பல்வேறு கட்டங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி நிறைந்த, எதை எடுத்தாலும் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் போட்டி தான். போட்டி நிறைய இருந்த வச்சுட்டு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா அதை நபார்டு கடன் மட்டும் கொடுக்கல. கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 4 கோடி பல்வேறு திட்டங்கள், அதாவது கடலில் வந்து பவளப்பாறை வளர்க்குறது கொடுத்துருக்காங்க, அதை கூட்டு போய் காட்டினார். அதனால் உள்ள வானத்தீவுலையும் போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது நம்ம ராமலிங்க சார் தான் வந்தார். அப்படி பல்வேறு கட்டங்களாக கொடுத்தாரு. இன்னும் நிறையா நம்ம கலெக்டர் சார் ஒரு லாஸ்ட் மந்த் நம்ம எம்பி மடத்தை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நடத்தினார். இந்தந்த இதுக்கு திட்டத்துக்கு திட்டு வேணும்னு எப்படியும் அதுவும் தாரன் இருக்காரு. இன்னும் நம்ம மாவட்டம் முன்னேறி போயிட்டுருக்கு. இந்த கான்செப்டை வந்து இது நீங்கள் என்னென்ன பொருள் இருக்கோ வித்தியாசமாக வரச்சில் வருவாங்க. கண்டிப்பாக தூத்துக்குடியில் வந்து அவர் 4 நாள் சேல்ஸ்லேயே பார்த்துருப்பாரு. இது கிட்டத்தட்ட 90 நாள் போட்டாலும் 90 நாள் விதவிதமாக, அது தமிழ்நாட்டில் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவர் வந்து அந்த பிராண்டு போர்ட்லேயே வச்சுருப்பார். டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த கடை இன்னும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். 1 வாரம் வைப்பாங்க, இல்லை 10 நாள் வைப்பாங்க. அவங்களோட டிபெண்டிங் ஆன் மார்க்கெட்டை கணக்கு பண்ணி வரும். இதை நம்ம பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மதுரையில் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி இந்த மாதிரி ஸ்டால் இருந்தாலும் முத ஸ்டாலில் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி அடைய செய்வோம் என்று கூறி என்னையால் முடிஞ்ச வகையில் வெற்றி அடைய செய்வோம் கூறி இங்கே கொண்டு வந்து போட்டதுக்கு நம்ம நபார்டுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உதவிகள் பண்ணி வராங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தொழிலதிபர்கள், இளம் தொழிலதிபர்களை உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, விவசாய சார்ந்த பொருளை நிறைய உருவாக்குறாங்க. அவங்க விவசாயம் அறியாமல் இருந்தால் தான், விவசாயி தான் முதுகெலும்பு. முதுகெலும்பாக இருக்கிற விவசாயியும் பாதுகாத்துட்டு வரோம், இயற்கையும் பாதுகாக்கிறதுக்கு வராங்க. இப்படி பல்வேறு கட்டங்களாக வர்றது தூத்துக்குடிக்கு இன்னும் மென்மேலும் பெர்மனண்டாக கூட ஒரு சார் சொன்ன மாதிரி சிசிஎம் சார் சொன்னாங்க, டெம்பரரி தான், பெர்மனண்டாக உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி கடை போட்டாலும் கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம். இதேமாதிரி நடத்தணுன்ற கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறிட்டு நன்றி. 12 லட்சம் என்ன பண்ண போறீங்களோ அவங்க தொழில் பண்ணிக்கலாம் இல்லையா?